கற்பனை. ஆண்டவர் நமக்கு தமக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு பயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அல்லது நம்மிடத்திலே பயப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பயப்படும் போது பல ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடந்த வாரங்களிலே தேவன் நமக்கு சுதந்திரம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். பயப்படுறவங்களுக்கு கடவுளிடத்திலிருந்து பல சுதந்திரங்கள் உண்டாகிறது, பல ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சுதந்திரத்தை நாம் அறியும் போது, அவைகளை அறிந்து நாம் அவைகளை பெற்றுக் கொள்ளும்போதுதான் நமக்குள்ளே வசனங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளா இருப்பதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. வசனத்தை தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த வசனத்தை விசுவாசித்து என் வாழ்க்கையில இது நடக்கும் அப்படிங்கிறத என்னைக்கு நாம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. அது வரைக்கும் வசனம் வசனமாகவே இருக்கும், வார்த்தை வார்த்தையாகவே இருக்கும். வார்த்தைகள் நமக்கு அநேகம் தெரியலாம், வசனங்கள் அநேகம் தெரியலாம். ஆனா அவைகளை விசுவாசிக்காத பட்சத்திலே அவைகள் நமக்குள் கிரியை செய்ய முடியாது. பல மனிதர்கள் வசனங்கள் நன்றாய் நமக்கு தெரிந்திருக்கிறது, வார்த்தைகள் நன்றாய் தெரிந்திருக்கிறது. ஆனா அதனுடைய அல்லது சாரம், அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா இல்ல. அல்லேலூயா. பல வருஷமா வாழுகிறோம், அப்படியே போறோம். பல வருஷமா வசனத்தை தியானிக்கிறோம், அப்படியே போறோம். அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமைகள் நமக்குள் கிரியை செய்கிறதா அப்படின்னா பாதி பேருக்கு இல்ல. வசனம் தெரியுது, வசனம் கிரியை செய்யல. வார்த்தைகள் தெரியுது, வார்த்தைகள் கிரியை செய்யல. பைபிள் ஃபுல்லா தெரியுது, ஆனாலும் அந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்குள் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் மூலமாய் தான் சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லது பெற்றுக்கொள்ள முடியும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே வேத புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் என்று பைபிள் சொல்லுது. வார்த்தைகளை தேடி வாசியுங்கள் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, தேடி கண்டுபிடியுங்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரங்களையும் தேடுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அவைகளை விசுவாசிக்க ஆரம்பிச்சாதான் நமக்குள்ளே வசனங்கள் கிரியை செய்யும். ரோமர் 10 எழுதியிருக்கு, ரட்சிப்பு என்கிறது இயேசு நமக்காக செஞ்சிட்டாரு. ஆனா அதை யாரெல்லாம் இருதயத்துல விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கு, எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா விசுவாசிச்சு யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இவைகள் எல்லாம் வந்து சேரும். ஆகவே வசனங்களை நம்ம கேட்கறது மாத்திரமல்ல, அந்த வசனங்களில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்கிற அல்லது வரும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள புறப்படும்னா கண்டிப்பா கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்வார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. எதையுமே செய்ய முடியாதது எல்லாம் வார்த்தைகள் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு சகல அதிகாரம் இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு சகல வல்லமையும் இருக்கு. அந்த வார்த்தை எதை வேணாலும் எப்ப வேணாலும் நமக்கு செய்ய வல்லமை உள்ளது. ஆகவே அதை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். சில காரியங்களை கூட தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் கர்த்தருக்கு பயப்படுறதுனால நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 10வது அதிகாரம் 27வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 10வது அதிகாரம் 27, நீதிமொழிகள் 10:27 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். 10:27 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெருக்கம், ஒரு குறுகுதல். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. முதல் பகுதி சொல்லுகிறது பெருக்கம் உண்டாயிருக்கும், இன்னொரு பக்கம் சொல்லுகிறது, பின்பகுதி சொல்லுகிறது குறுகின நிலைமை உண்டாகும். அப்போ தேவனுக்கு பயப்படுறதுனால நம்ம ஆயுசு பெருகும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படாததுனால ஆயுசுகள் குறைக்கப்படும். நீங்க நல்லா வேதத்தை வாசிச்சு பாருங்க. கடவுள் நமக்கு ஒரு ஆயுசை வச்சிருக்கிறான்னு வைங்க, நாம ஆண்டவருக்கு பயப்பட பயப்பட நம்முடைய நாட்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம பயப்படாம துன்மார்க்கமா வாழும்போது, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகும். அப்போ துன்மார்க்கமாய் வாழும்போது நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நாட்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருப்பார். நம்முடைய நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சிலர் நன்றாய் பெரிய ஆட்களாய் தெரிவாங்க, திடீர்னு காணாம போயிருவாங்க. அவங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனாலும் திடீர்னு காணாம போயிருவாங்க. நீங்க சங்கீதம் 37 திருப்புங்களேன். சங்கீதம் 37 என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதுல 35வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 37, 35,
36 சொல்லுது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டு அவன் தனக்கேற்ற நிலத்திலே முளைச்சிருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பெரிய ஒரு துன்மார்க்கனை பார்த்தேன். அவன் பயங்கரமா முளைச்சிருந்தான். அவன் பச்சையா இருந்தான். அவன் தழைத்து பச்சை மரத்தை போல் தழைத்திருந்தான். ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவனை காணோம். அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. சில துன்மார்க்கர்களை திடீர்னு காணாது, பார்த்திருக்கீங்களா? திடீர்னு காணாம போயிருவாங்க. இவ்வளவு பெரிய ஆளா இருந்தா, இவ்வளவு எல்லாரும் பயமுறுத்திட்டு இருந்தா, என்னாச்சு அவனுக்கு? அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப சில நாட்கள் குறைக்கப்படுகிறது. ஆனா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நாட்கள் குறைக்கப்படுவதில்லை. நமக்கு ஆண்டவர் வருஷங்களை அதிகரிக்க பண்ணுகிறார். சங்கீதம் 22 என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 21:4 நீங்கள் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்து. ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் ஆனா என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்து. அப்ப கடவுளிடத்துல கேட்கறதுக்கு மேலாய் கடவுள் நம்ம இந்த உலகத்துல வாழ வைப்பார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 91 திருப்புங்களேன். சங்கீதம் 91 திருப்புங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்க ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அதிலே கடைசி வசனம், சங்கீதம் 91 கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெரிய வாக்கு தத்துவம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஆயுசு நாள் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சங்கீதக்காரன் எழுதுகிறார், 91வது புஸ்தகத்தை சொல்றாரு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறாரு. நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ முடியும்? நம்ம திருப்தி ஆற வரைக்கும் வாழலாம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. போதும் ஆண்டவரே, நான் நல்லா இருக்கேன், நல்லா வாழ்ந்திருக்கேன், இனி எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு நாள் வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுறவங்க வாழ முடியும். அல்லேலூயா. உலகத்துல என்ன நடக்குன்னு பார்க்காதீங்க, வார்த்தை என்ன சொல்லுது அதை பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படித்தான் நிறைய பேர் மறிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ நான் யோசிச்சேன், என்னடா இப்படி எல்லாரும் போறாங்களேன்னு இருக்கும்போது ஒரு சின்ன பயமும் வந்துச்சு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல நடக்கிறத பார்க்காத, என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அல்லேலூயா. நீ பார்க்க வேண்டிய என் வார்த்தை, பைபிள் என்ன சொல்லுது, அதான் முக்கியம். உலகத்துல பலருக்கு பலவிதத்தில் நடக்கலாம், ஆனா எனக்கு என்ன நடக்கும்னா வார்த்தையின்படி தான் நடக்கும். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு எப்படி நடக்குன்னு எனக்கு கவலை இல்லை, ஆனா எனக்கு வார்த்தையின்படி தான் நடக்கும். இங்க பைபிள் சொல்லுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவே. அவன் திருப்தி ஆற வரைக்கும் அவனால உலகத்துல வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆனா நாம என்ன சொல்றோம் தெரியுமா? 70 வருஷம் பலத்தின் மிகுதியா, இப்பவே 70 பக்கத்துல ஆயிடுச்சியா, இனி 80க்கு போறதுக்குள்ளாடி பயங்கர சஞ்சலம், அதனால பொட்டுன்னு போயிட்டானா நல்லா இருக்கும். அல்லேலூயா. நம்ம பல நேரங்கள் அப்படிதான் இருக்கு, சாவை தேடி ஓடுகிறோம். பார்த்திருக்கீங்களா? வசனம் தெரிஞ்சு சாவை எப்படா செத்துருவோன்னு தான் வாழ்றோமே தவிர, நமக்கு இந்த 80 கிட்ட வந்த உடனே சொல்லுது, இனி நமக்கு சஞ்சலமும் தவிப்பும். ஏன்னா பைபிள்ல வசனம் அப்படித்தான் இருக்கு. அப்படித்தானே? சங்கீதம் 90 திருப்புங்களேன். 90ல என்ன எழுதி இருக்கு? 10வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 90:10 சொல்லுது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருஷமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியை ஆரம்பத்தை நீங்க வாசிங்களா, ஆரம்பத்தை திருப்புங்க. இந்த பகுதியை சங்கீதம் 90 யார் எழுதினார்னு கொஞ்சம் திருப்பி பாருங்க. மறுபக்கத்துல, முந்தின பக்கத்துல, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அல்லேலூயா. என்ன எழுதியிருக்கு? தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அவர் தான் சொல்றாரு, எங்க வருஷம் 70 வருஷம்ப்பா, கூடி போனா 80 இருந்தாலும் ஒரே சஞ்சலமும் வருஷம். ஆனா மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 120. அல்லேலூயா. அப்ப அவர் இதை எழுதலாமா? மோசே 120 வாழ்ந்துட்டு 80 தான் வாழணும்னு எழுதலாமா? தப்பு இல்லையா? அல்லேலூயா. சோத்திர, அல்லேலூயா. ஏன் அப்படி அவர் எழுதினாருன்னா, மேல வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். மேல வசனம் அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 7, 8, 9, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக, எங்கள் அந்தரங்க பாவங்களை உமக்கு முன்பாக நிறுத்தினி. எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போயிருச்சு. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அடுத்துதான் சொல்றாரு, என் ஆயுசு இப்படி ஆயிடுச்சு. அப்ப மேல என்ன சொல்லி இருக்கு? கோபத்தினால உண்டாகக்கூடிய தீமை. அல்லேலூயா.
கோபத்தினால உண்டாயிருச்சு. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வரும்போது 40 வந்தவன் 80க்குள்ள அவுட்டு. ஆண்டவர் சொன்னாரு 40 வருஷத்துல அவ்வளவு செத்துருவானோ. அப்போ கணக்கு பார்க்கிறாரு, 42 கிளம்பணும், இப்ப 80. அல்லேலூயா. 80க்குள்ள எல்லாம் என்ன ஆகியிருக்கணும்? அவுட்டு. அல்லேலூயா. அப்போ இவர் ஏன் எழுதுறாரு அப்படின்னா, பைபிள் நமக்கு சொல்லுது கர்த்தருடைய கோபம் உண்டானதுனால ஆயுசு குறைக்கப்பட்டது. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்க 120 வரைக்கும் வாழலாம். இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வாழ ஆசையா இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தை நீங்க கொஞ்சம் திருப்புங்கண்ணே, அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அந்த வசனம் வரும் பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. அவன் இருக்க போற நாட்கள் எத்தனை வருஷம்? பிரைஸ் கார்டு. 120 வரைக்கும் நீங்க வாழலாம். சோத்திர. அல்லேலூயா. அதுக்கு மேலேயே வாழலாம். பைபிள் நமக்கு சொல்லுது, ஆயுசு நாட்களை தேவன் நமக்கு பெருக பண்ணுகிறார். யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படும் போது நம்ம நாட்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம நாட்கள் குறுகாது, நம்ம நாட்கள் பெருகும். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுவதனால இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழலாம். இந்த வருத்தமும் சஞ்சலமும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இல்லை, இது பாவம் செஞ்சவங்களுக்கு. அதனால டெய்லி ஜெபம் பண்ணாதீங்க, வருத்தமும் சஞ்சலம், இனி 10 வருஷம் எனக்கு வருத்தம், 10 வருஷம் வேதனை, நம்ம சொல்லியே நம்ம வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இல்ல, அதை நீங்க பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிங்க. நெகட்டிவ் காரியங்களை அப்படியே தள்ளிருங்க. கர்த்தர் எனக்காக திருப்தி ஆகிற வரைக்கும் எனக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அடுத்த ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம், ஏசாயா புஸ்தகம் 11வது அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதனால் என்ன ஆசீர்வாதம்? 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால என்ன நன்மை அப்படின்ட்டு ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க வசனம் சொல்லுது, இயேசுவை குறித்து இந்த வசனம் எழுதி இருக்கு. 1, 2, 3 வசனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதுல முக்கியமாய் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு வாசனை என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுறவங்களுக்கு ஒரு வாசனை இருக்கிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சில வசனங்களை வேகமாய் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை திருப்புங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. அப்ப வாசனை அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டாகிறது. நமக்குள் இருந்து ஒரு வாசனை புறப்படுமா. 2வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனை எப்படி இருக்குன்னா, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. தேவ பிள்ளைகளோடு சேரும்போது ஜீவ வாசனையா இருக்கிறது. அவரை அறிகிற அறிவின் வாசனை நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள இருந்து ஒரு வாசனை புறப்படுமா. அந்த வாசனை எப்படி இருக்குன்னா, தேவ ராஜ்யத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வருகிறது மாதிரி இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் பேசுறத கேட்டேன். அதுல அவரு சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து சொல்லியிருந்தார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சாது சுந்தர் சிங். அப்போ அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை பார்த்தார். என்ன காரியம் பார்த்தாருன்னா, ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதன் அப்போ பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானா. செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்கிட்ட இருந்து ஒரு தேவையில்லாத ஒரு வாசனை அப்படியே புறப்படுதான். அப்படியே புறப்பட தன்னை சுத்தி இருக்கிற 2 தூதர்கள் அப்படியே விலகி போறாங்களாம். இந்த வாசனை அவனுக்குள்ள வெளிப்பட அவங்க விலகிக்கிட்டே போறாங்க. இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட இருந்து புறப்படுகிற வாசனைக்கு தேவதூதர்கள் பக்கத்துல வர்றாங்களா. அல்லேலூயா.
சோத்திர அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படுவதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நமக்குள் இருந்து வாசனைகள் புறப்படுகிறது. இந்த வாசனைகள் தேவதூதர்களையும் தேவ கிருபைகளையும் நமக்கு கொண்டு வரும். ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, வாசனையை முகருவார். ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 8வது அதிகாரம், 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 21வது வசனம் சொல்லுது. 8வது அதிகாரம் 21வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். கடவுள் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எங்கே வாசனை வீசுறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த முகர்ந்தார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமா? கடவுள் அதை ரசித்தார் அல்லது ருசித்தார், அதை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கிறது, நோவாவோடு பெரிய ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. உலகம் முழுவதும் இனி நான் ஜலத்தினால அழிக்க மாட்டேன், அவ்வளவு பெரிய உடன்படிக்கை கொண்டு வானத்துல வச்சுட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? இவனுடைய பலி தேவனுக்கு முன்பாய் உகந்ததாய் மாறினது. அப்போ நம்ம பயப்பட நமக்குள் இருந்து புறப்படுகிற வாசனையை கடவுள் முகர்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு மாம்சத்துல ஒண்ணுமே தெரியாது, ஆனா நம்ம ஆவிக்குரிய லெவல்ல பல காரியங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கு. நம்முடைய ஆத்மாவுக்குள்ள பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நம்ம கடவுளை நேசிக்க கடவுளை ருசிக்க நம்ம மறுரூபமாயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்லுது, தேவ பிள்ளைகள் மறுரூபமாயிட்டு இருக்கிறோம், வேற விதத்துல நம்ம மாறிட்டு இருக்கிறோம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ நம்முடைய ரூபங்கள், நம்முடைய நிலைமைகள் உள்ளான மனுஷனுக்குள் பல மாற்றம் வந்து கொண்டே இருக்கு. அப்போ பயப்பட தேவனுக்கு பிரியமான நாம் வாழ்வை ஆண்டவருக்கு பயப்படுவேன்னு சொல்ல கடவுள் நம்ம பக்கத்துல நெருங்கி வர்றாரு. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இயேசுவை கொண்டுறதுக்கு வேற வழியே இல்லை. உங்ககிட்ட இருந்து புறப்படுகிற வாசனை, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. என்கிட்ட இருந்து ஒரு வாசனை புறப்பட்டோம்னா வந்துடும். பிரைஸ் காட், அல்லேலூயா. கேத்தரின் குல்மால் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாராம். கேத்தரின் குல்மால் அப்படின்ட்டு ஒரு ஊழியக்காரி, ஒரு அம்மா, அமெரிக்கா இங்கிலாந்து நினைக்கிறேன், பயங்கரமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மரிக்கும் போது சொன்னாங்களாம், எனக்கு வேற எந்த பூவும் வைக்க கூடாது, ரோஜா பூ மட்டும் வைக்கணும். அல்லேலூயா. மரிக்கும் போது சொன்னாங்களா, எனக்கு ரோஜா பூ மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீர்க்கதரிசி மறிச்சிட்டாங்களா. மறிச்சு கொஞ்ச நேரத்துல அவங்களை அடக்கம் பண்றதுக்கு அந்த பெட்டியில வைக்கும் போதே திடீர்னு ஒரு வாசனை வீசுதான் ரோஜா பூ. அல்லேலூயா. நர்ஸ் அங்கங்கெல்லாம் போய் பார்க்கலாம், என்னடா எங்கடா ரோஜா பூ இருக்குன்னு ஒரு இடமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கேயும் ரோஜா பூ, சுத்தி ரோஜா பூ. அவங்க அடக்க ஆராதனை முழுவதும் அப்படி இருந்ததா. நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அங்க ஒருத்தர் பேசி இருக்கிறாரு. அப்படின்னா சுத்தி அந்த ரோஜா பூ மனம் வீசிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள இருந்து சில மனங்களை வீச விரும்புகிறார். அந்த மனத்தை கடவுள் முகரும் போது தேவனுடைய சமூகம் வரும். அல்லேலூயா. அப்ப பயப்படுறதுனால சும்மா கிடையாது. தெய்வீகம் என்கிறது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் சும்மா கிடையாது. பரலோகத்தோடு கூட நமக்கு உண்டாகக்கூடிய ஐக்கியத்துக்காக தான் இதெல்லாம் சொல்கிறார். ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின உறவு உண்டாகும். நாம உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. சோத்திர அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் உலகத்தார் அல்லாததனால் உலகம் இவர்களை பகைக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்ம உலகத்தார் கிடையாது, கடவுளுடைய பிள்ளைகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுவதனால நம்ம வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு ஒரு வாசனை வீசும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். 2 காரியத்தை தியானிச்சோம். ஆயுசு நாட்கள் பெருகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆயுசு நாட்கள் பெருகும், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். உலகத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், எது வேணாலும் சம்பவிக்கட்டும், ஆனா கர்த்தருக்கு பயப்படுறவங்க திருப்தி ஆகிற வரைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்துல அவங்கள வாழ வைக்க முடியும். ஹல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம். உங்க வாழ்க்கை சீக்கிரத்துல போகணும்னு ஆண்டவர் விரும்பல. நீங்க சீக்கிரத்துல அற்ப ஆயுசுல போக வேண்டும் என்று கடவுள் விரும்பல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீடித்த நாட்களை கடவுள் நமக்கு தர விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். துன்மார்க்கனுக்கு வருஷங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீதிவானுக்கு அப்படி அல்ல, பயப்படுகிறவர்களுக்கு அப்படி அல்ல. பயப்படுகிறவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்க்ரீஸை உண்டாக்கி கொண்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை கடவுள் தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு பெருக்கம்
நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு பெருக்கத்தை கடவுள் தருகிறார். இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்கள் பெருகட்டும் அப்பா. எல்லாரும் ஜெபிங்கள, பெருகட்டும். நாங்கள் அநேக நாட்கள் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்து நாங்கள் திருப்தியாக நம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரணும். யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பல தலைமுறைகளை 4ஆம் தலைமுறை வரைக்கும் கண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். தேவன் நமக்கு நன்மைகளை தர விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசனை நம்முடைய சரீரத்திலிருந்து அல்லது நம்முடைய ஆத்துமாவிலிருந்து வீசுகிறது. வாசனை நம்முடைய ஆத்துமாவிலிருந்து வெளிப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளாலே ஆண்டவருடைய வாசனை உண்டாகிறது. வாசனை திரவியம் உண்டாகிறது. ஆண்டவர் அவைகளை முகருகிறார். எப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார், பலியிட போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் போது நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற வாசனைகள் தேவனுடைய சமூகத்திலே அது பிரீதியாக இருக்கிறது. பரலோகம் அவைகளை ஏற்றுக்கொள்ளும், பரலோகம் அவைகளை முகர்ந்து கொள்ளும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் ஆண்டவருக்கு பயப்படுறோம். தேவனுக்கு பயப்பட்டு தேவனுக்காக வாழுகிற அந்த உலகத்தில் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு என்ன சுதந்திரம், இதுதான் நம்முடைய சுதந்திரம். இவைகளை நாம் விசுவாசிக்கும் போது தான் நமக்குள்ளே நடக்கும். இவைகளை கேள்வி கேட்கும் போதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் இருக்கா இல்லையாட்டு சந்தேகப்படும் போதெல்லாம் நடக்காது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம விசுவாசிக்கும் போதுதான் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் நடக்கும். இதான் நல்லா வேதம் நல்லா நம்ம கற்றுக் கொடுக்கிற நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் அல்ல நடக்கிறது வார்த்தைகள். எல்லாரும் வார்த்தைகளை இது சுவைப்பதில்லை. எல்லாரும் வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்வதில்லை. வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதில்லை. சிலரால் மட்டும்தான் அது முடியுது. காரணம் என்னன்னா, விசுவாசம் அங்க கிரியை செய்கிறது. விசுவாசம் அங்க வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை தேடி வாசித்து தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் கண்டுபிடியுங்கள். அவைகளை விசுவாசிக்க ஆரம்பிங்க. எனக்கு இது நடக்கும், இதுதான் நடக்கும், என் ஆண்டவர் என்னை இப்படிதான் வைத்திருப்பார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை அப்படிதான் வைப்பார். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். என்ன இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க பண்ணுவார்னு நினைச்சு பாருங்க, வாழ்ந்திருப்பார். சில நேரங்கள்ல நாம சீக்கிரம் போயிடுவோம், சீக்கிரம் மரிச்சிருவோம், இந்த வியாதி என்னை கொன்றுவோம்னு நினைக்கிறேன். இல்ல, பைபிள் நமக்கு சொல்லுது, திருப்தி ஆகிற வரைக்கும் நம்ம அந்த உலகத்துல வாழ்றதுக்கான வாய்ப்புகளை கடவுளுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்குது. ஹல்லேலூயா. வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறது, வசனம் நமக்கு கொடுக்கிறது. அதை நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இப்ப எனக்கு அது நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கிரியை செய்யுங்க. தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதி. உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நமக்குள்ள இருந்து புறப்படுகிற வாசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாலே இருந்து வெளிப்படக்கூடிய, ஆத்மாவில் இருந்து வெளிப்படக்கூடிய வாசனைகள் தேவனால் முகரக்கூடிய அளவிற்கு மாறுகிறது. பரலோகம் நமக்காக சில ஆசீர்வாதங்களை கூட கொண்டு வரும். தேவதூதர்கள் நம்மை நெருங்கி வரும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யம் நம்மை நெருங்கி வரும்படியாக இவைகள் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் அவனுடைய பாவத்தை செய்ய செய்ய அவனிடத்திலிருந்து புறப்படுகிற அசுத்த வாசனை நிமித்தம் கர்த்தர் விலகி போகிறான், தேவதூதர்கள் விலகி போகிறாங்க. ஆனா பரிசுத்தவான்களை நோக்கி தேவதூதர்களும் கர்த்தரும் இறங்கி வருகிறார். காரணம், அவர்களிருந்து புறப்படுகிற வாசனை. ஹல்லேலூயா. அது தெய்வீக வாசனையா இருக்கிறது. அவைகளை கர்த்தர் முகருகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தாவே, என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் தருகிறேன். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நன்றி தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்களை ஆசீர்வதியும் அப்பா. கேளுங்களேன், எங்களை இந்த வாக்கு தத்தங்கள் மூலமாய் ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் வாழ்க்கை மாறட்டும் அப்பா, எங்கள் வாழ்க்கை மாறட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கைக்குள்ள அற்புதங்களை செய்ய உம்மால முடியும் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கைக்குள்ள அடையாளங்களை நடத்த உம்மால முடியும். உம்முடைய வாக்கு தத்தம் எங்களுக்குள்ள கிரியை செய்யும். நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். இன்னைக்கு இந்த இரவு வேளையில எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, தீர்க்காயுசை ரிசீவ் பண்ணுகிறோம், இந்த வாசனையை ரிசீவ் பண்ணுகிறோம். எங்களிருந்து புறப்படுகிறது கர்த்தருக்கு ஏற்றதாய் மாறும். சத்துரு நல்ல வாசனைக்கு முன்னாடி எல்லாம் வரமாட்டான். ஹல்லேலூயா. நல்ல வாசனைக்கு முன்னாடி இயேசு இருக்கும்போது சத்துரு உங்க பக்கத்துல வர முடியாது. தேவதூதர்கள் இருக்கும்போது சத்துரு வர முடியாது. நீங்க சொல்லுங்க, எனக்குள் இருந்து புறப்படுகிற ஆராதனை, ஜெபம், பயம் எல்லாமே வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்பீடத்தில்